நேற்று என் பையன் ஸ்கூல் விட்டு வந்த உடனே பெல்ட்டை கழட்டி எங்கே போட்டான்னு தெரியல. இன்றைக்கி அதை தேடி எடுக்கிறதுக்கே 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நானுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு பொருளை எடுத்தால் எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ விளையாட்டுத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் அவனை சாப்பிட வைக்கணும். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி எக் பாஸ்தா செய்யலாம்னு சொல்லிட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிடலாம். அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா இல்லைன்னா மேகி மசாலா சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். இப்போ பாஸ்தா சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ அதை உடச்சி சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் முட்டையை கிண்டக்கூடாது, அப்படியே 3 விசில் வச்சு விட்டுறணும். விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், முட்டை உடையாமல் சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிரும். ஃபைனலாக மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு பையனுக்கு சாப்பிட வைக்கிறதுனால காரம் கம்மியாக போட்டு தான் செஞ்சுருந்தேன். அப்படியே லஞ்சுக்கு சௌ காயில் குருமா வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு vlogல பார்க்கலாம்.